ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ஆர்ஜே வேர்ல்ட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். டூனா எக்ஸ் சீஸி சாண்ட்விச் ஒன்று செய்கிறது. வாங்க, நாங்கள் இப்போ டூனா எடுத்திருக்கிறோம். ஒரு டூனா டின் நான் எடுத்திருக்கிறேன். டூனா நார்மலாக சால்ட்டில் இருக்கும், மெட்டாட்ட சன்ஃப்ளவர் ஆயிலில் இருக்கும். நாங்கள் சால்ட்டில் இருக்கிறதான் யூஸ் பண்ணுவோம். ஆயிலில் இருக்கிறது எனக்கு அது கொஞ்சம் ஹெல்த் கன்சர்னுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நீங்கள் உங்களுக்கு அது வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பெரிய பொட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்டா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால், ஆனியன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி இருக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் அரைவாசி பச்சை மிளகா தான் எடுத்து நான். உரைப்பு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறபடியால் நீங்கள் உரைப்பு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை, உங்களோட உரைப்புக்கு தக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டை நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் சுவத்தை கருவு வேண்டாம், உங்களுக்கு ஹெல்த் கன்சர்ன் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கலாமா. நார்மல் வெள்ளை கரை மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் நார்மலாக ஒரு வீக்குக்கு 2 முட்டை சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் நான் 2 பேருக்கு சாண்ட்விச் செய்கிறபடியால் நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு முட்டை தான் இந்த வீக்குக்கான ஒரு ஹெல்த்துக்கான இன்டேக்காக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் இந்த முதலே செய்து வச்சிருந்த ஆனியன் டூனாவோட இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவோம். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையானது ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம். பெப்பர் கொஞ்சம் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரில் நிறைய ஹெல்த்துக்கான நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் பெப்பரில் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி நீங்கள் ரிசர்ச் செஞ்சாலே உங்களுக்கு நிறைய தெரியும். பெப்பர் உடம்புக்கு எவ்வளோ நல்லது, அதே நேரம் உடம்புக்கு குளுமையானது. பழைய கால ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், எங்களோட சமையலில் எங்களோட செத்தல் மிளகாய் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் உரைப்புக்கு பதிலாக மிளகுத்தான் பாவிச்சிருக்கிறார்கள். ஸோ மிளகு நிறையவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதை நாங்கள் பாவிச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டுது, மிக்சர் ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ இதை டோஸ்ட் பண்ணுவோம். ஸோ டோஸ்ட்டுக்கு நான் ப்ரெட் 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கிறேன். ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் அந்த மிக்ஸ் பண்ணின மிக்சரை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் நீங்கள் சீஸ் ஆட் பண்ண. ஏன்னா நாங்கள் செய்கிறது சீஸி டூனா எக் சாண்ட்விச் தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் சீஸும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நிறையவே சீஸ் கொஞ்சம் பாவிக்கலாம் என்று சொன்னால் இது இந்த ஃபுட்டே சீஸி டூனா தான். ஸோ இதை நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன போகிறேன்னு சொன்னால், இந்த ப்ரெட் டோஸ்ட் பண்ணாமல் தான் எடுத்தேன். ஸோ இதை நாங்கள் இனி டோஸ்ட் பண்ணணும். ஸோ நான் பனினி டோஸ்டரில் தான் இதை நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பனினி டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணினா சூப்பரான ஒரு சீஸி ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகும். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் சீஸில் வட்ட பிறகு பாருங்கள், சூப்பரான சீஸி எக் டூனா சாண்ட்விச் ரெடி ஆகிட்டுது. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.